ஹலோ ஹலோ சார், கேட்குதா சார்? இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஆமாம் சார், ஏற்காடு காட்டு வழியில் சார். கார் பள்ளத்தில் விழுந்துச்சு சார். என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கானுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார்? சார் சரி சார், சரி சார். இந்த கேம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ புரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? 2 வருஷமாக வேடிக்கை மட்டும் பார்த்தா எப்படி? நானும் விளாட்லான் இருக்கேன். அப்படியா? கேரம் போர்டும் இது ஒரே கான்செப்ட் தான்டா. கேரம் போர்டு கேமில் எப்படி ரெட்டு போட்டு ஃபாலோ ஆடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்னூக்கரில் ஒரு ரெட் பால் போட்டு ஒரு கலர் பால் ஆடணும். ஒரு கலருக்கு ஒரு பாயிண்ட்ஸு. ரெட் பாலுக்கு 1, எல்லோவுக்கு 2, க்ரீனுக்கு 3, ப்ரௌனுக்கு 4, ப்ளூக்கு 5, பிங்க்குக்கு 6 அண்ட் பிளாக்குக்கு 7. அதே மாதிரி ஒரு கலருக்கும் ஒரு ஸ்பாட்டும் இருக்குது. கேரம் போர்டு கேமில் ஒரு ரெட்டு தான் இருக்கும். இந்த கேமில் 15 ரெட்ஸ் இருக்கும். 15 ரெட்ஸ் முடிகிற வரைக்கும் கலர் பால்ஸை திருப்பி எடுத்து அதோட ஸ்பாட்டில் வச்சுக்கிட்டே வரணும். பால்ஸ் போட பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணி ஸ்கோர் போர்டில் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். 15 ரெட்ஸ் முடிஞ்சதும் கலர் பால்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லோ, செகண்ட் க்ரீன், நெக்ஸ்ட் ப்ரௌன், அதுக்கு அடுத்தது ப்ளூ, நெக்ஸ்ட் பிங்க்கு அண்ட் லாஸ்ட்டு பிளாக். கடைசியில் யார் பாயிண்ட்ஸ் லீடில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னு. மச்சி, இவ்வளோ நேரம் சொன்னியே, எனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக புரியல. பெரிய ரோனி நடிப்பு. அப்படியே பால் அடித்து தான் போடுவார். ஆமாம் மச்சி, ஸ்லோவாக தள்ளி போட்டிருந்தாலே மேட்ச் முடிஞ்சிருக்கும். எதுக்கு அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்தானே தெரியல. திமிரு. நான் தான் சொன்னேன்ல, பெரிய பிளேயர் நினைப்பு. கடைசி டைமில் நிலன் சூப்பராக இருந்தான்டா. 3 பேரும் சும்மா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாய் காண்டாய் சாப்பிட்டோம். ஆமாம், உனக்கு ஏன் அவ்வளோ அவசரம்? உன்னோட கேமு தேவையில்லாமல் அவசரப்பட்ட. டூட், நான் தோத்தது கூட ஃபீல் பண்ணல. அவனுங்க என்னை பார்த்து சிரிக்கிறானுங்க பத்தியா? அதான் எனக்கு செம்ம காண்டாகுது. டேய், எவ்வளோ நேரம்டா தம்படிப்பீங்க? வாங்கடா. மார்னிங் சார். மார்னிங் சார். மச்சி இங்கே பாரு, கும்முன்னு இருக்காரு வெட்டிக்கிளி. அப்படியே இருக்காண்டா. ரெடி சார். குட் மார்னிங் சார். அந்த 3 பேரையும் உடனே என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். உங்க 3 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் உங்க பேர்ல வந்துட்டு தான் இருக்கு. உங்களால இந்த ஆபீஸ்க்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கம்ப்ளைண்ட்ஸை தவிர வேற எதுலையாவது உங்க பேர் வருதா? அது எப்படி வரும்? நீ எப்ப பார்த்தாலும் மொபைலே பார்த்துட்டு இருக்க. அதுக்கு தானே சொன்னேன். என்னடா அது? நல்லா துப்புங்க சார் அவனை. இனிமே நீ ஆபீஸ் டைம்ல மொபைல் பார்க்கறத பார்த்தேன். நீ ஏன் சிரிச்சுட்டே இருக்க? வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஓகே சார். என்ன ஓகே சார்?
சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டீங்களாவா? என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? நோ சார். சி, நீங்கள் ஆஃபீஸில் பெரிய ரவுடியாமே எல்லாரையும் முறைச்சிட்டே இருக்க, செக்யூரிட்டியை போய் அடிக்க போயிருக்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே நிலன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சூப்பராக ஒர்க் பண்ணுறான். அவன் சைடில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதா? வந்தீங்களா, வேலை செஞ்சீங்களா, சம்பளம் வாங்கினீங்களா, போயிட்டே இருக்கணும். நீங்கள்லாம் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா விட்றேன். போங்க, போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். போட. மச்சி, நேற்று நைட் அவனை பிடிச்சி கலாய்ச்சோம்ல, அந்த காலில் உங்கள் அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த நாய்க்கு ஃபோன் போடுறா. சொல்லுங்க டூட். ஏய், உங்கள் அப்பா கிட்ட என்னடா சொன்ன? டூட், ஐ டென்ட் even see him for the past 2 days டா. தமிழ் பேசுகிறா. அப்போ 2 நாளாக போய் பக்கத்து வீட்டில் படுத்திருந்தியா? டூட், ஐ மிஸ் right now. I'll call you later. Bye. அவங்க அப்பா பேசி சாவடிக்கிறான், இவன் பேசாமையே சாவடிக்கிறான். இது மேலே பொறுமையாக இருக்க முடியாதா? வேலையை விட்டுறலாம். ஆமாண்டா, நம்மளாம் சேர்ந்து ஒன்றா வேலை செய்யலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. இவன் தர 5,000க்குலாம் எவன்டா வேலை செய்வான்? நிலனுக்கு ஃபோன் பண்ணு. சொல்கிறா. இம்மால உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாடா. புரா. ஆமாம் மச்சி, இதுக்கு மேலே வேலை செஞ்சா இங்கே மரியாதையே இருக்காது. வேலையை விட்டுலான் இருக்கோம். இன்றைக்கெல்லாம் ரிசைன் பண்ண வேணாம், இன்னும் 4 days சேலரி கிரெடிட் ஆகிடும். அடுத்த நாளே வேலையை விட்டு நின்றுலாம். ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடு. டேய், நீங்கள் 3 பேரும் ஆஃபீஸில் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அங்கிள் நேற்றே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்னாலாம் எந்த வேலையும் விட முடியாது. உங்களுக்கு வேணான்னா விட்டு போங்க. பாய். மச்சி, வட கவின் போகலாம். வேறு எவனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட போகிறான். ஏடா, என்ன மச்சி, ஃபைனல்ஸ் போனதும் ஹெவி ப்ராக்டிஸ் போல. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா விளையாடிட்டு இருக்கேன். எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசியிருந்தாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? என்ன நீ ஜெயிக்க வேண்டிய கேம்னாங்க. அதான் ஊருக்கே தெரியுமே, நான் தான் இந்த கேமே உங்களுக்குலாம் டீச் பண்ணேன். பட் இன் ஹெல் ஐ லாஸ்ட். நீ எல்லாம் என்ன ஜெயிப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல டூட். ஆனால் உனக்கு செம்ம லக்குடா, அப்படியே ஓசியில் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிட்டா. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நான் ஓசியில் ஜெயிச்சேனா? அடிச்சு வாய்க்கெல்லாம் உடச்சிருவேன். இவர் பெரிய பிளேயரு. இந்த டோர்னமெண்ட்டுக்காக நான் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்டா. எனக்கு தெரியாது நீ ஏன் இந்த ப்ளூ பாலை ஃபாஸ்ட்டாக போட்டேன்னு. இவன் தானேங்கிற மெதப்பு. போச்சா? மூட்டை ஆடு. எப்போதாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்காம்பு. ஸ்மோக்கிங் ஜோன் போகிறேன், கூப்பிட்டு வா. சரிடா. மச்சி, நிலன் பேசும்போது விமல் மூஞ்ச பார்க்கணுமே. நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கடா. பீட்ரி பாலுக்கு வேணுண்டா. மச்சி உன் பைக்கை குடுறா. எதுக்கு? உன்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல? இல்லைடா, யாரை பார்க்க போகிறேன். புல்லட்டில் போனால் கெத்தாக இருக்கும்ல. ஏண்டா, ஒரு பொண்ணுக்காக உங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த வண்டியே தூக்கி போறியே, எல்லாம் எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறேன்? டேய், வெறுப்பேத்தாதடா. டேய், அவன் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. பொண்ணு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்டா. ஆனால் அப்பா அம்மா அப்படி இல்லை, எப்பயும் நம்ம கூடயே இருக்கிறவங்க. மச்சான், மாதா பீதா. டேப்பா, யாழை தோல்ல தூக்கி போய்க்கிறேன். பைக் வேணா ஒன்று வேணாம், ஆளை விடுங்க. கால் பாய், இந்தா போய் தொலை. சார் பய மெர்ஸ்ல ஆயிட்டா. டேய், இங்கே வாடா. வாட்ஸ்அப் டூட். யார் இந்த சைனீஸ்காரங்க? என்னடா அடிக்கிற? ஜே ப்ரோ. ஜேனா? ஜாயிண்ட் ப்ரோ. ஜாயிண்டா? கொடு. டேய், இது கூட நல்லா இருக்குடா. எக்ஸாக்ட்லி ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அபின், அது வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் 121ன்றதுனால தரமாட்டுறாங்க ப்ரோ. உங்களை மாதிரி பெரியவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைச்சிரும். சரி, வாங்கி கொடுத்தா என்ன தருவேன்? எங்கள் காலேஜே உங்களுக்கு அடிமை ப்ரோ. டேய், எங்கே போகிற? நான் உள்ளே போகிறேன். சரி, நான் கார் பார்க்கிங் வந்துடுறேன். எல்லாம் அங்கே வந்துடுங்க.
ஏன்டா டல்லாக இருக்க? ஸ்மோக்கிங் ரூமில் ஒரு சின்ன பையனுக்கு அபின் வாங்கி தரேன்னு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் சரியா படலை. ஏன்டா அவனுக்கு அறிவே கிடையாதா? இப்போ அவன் எங்கே இருக்கான்? பார்க்கிங்கில். வாடா. ஏய் பார்க்கிங் தானே? ஏய் மேலே அந்த பையன்கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? நான் ஒன்றும் பேசலையா? ஏன் என்னாச்சு? சத்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது ஒன்றும் இல்லைடா, அந்த பையன் தான் கேட்டான். அந்த பையன் கேட்டா என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துருவியா? டேய் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன்டா. இன்னைக்கு எல்லாரும் தேவையில்லாமல் முழுத்துட்டீங்க. ஏண்டா ஒரு சின்ன பையன் கேட்கும்போது எப்படா முடியாதுன்னு சொல்ல முடியும்? நம்மள மொக்கையாக நினச்சிட மாட்டான். அதனால சும்மா சொல்லிட்டு வந்தேன்டா. சத்யா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, அடிச்சு வாயை உடச்சிருவேன்.